ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு தேடுறவங்க கவனத்திற்கு தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் சங்குத்துறை பீச் போய் பார்த்தியா ப்ரோ, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த பீச்சை பற்றி ஆகோ ஓகோன்னு சொன்னார். நானும் அவர் சொன்னதை வச்சு ஒரு தடவை போய் பார்க்கலாம்னு போனேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது போயிருக்கேன். ஆனால் அப்போ இருந்ததுக்கு இப்போ நல்லாவே இந்த சங்குத்துறை பீச்சு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பீச் இதுக்கு முன்னாடி அமைதியான, சுத்தமான மற்றும் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஒரு பீச்சாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த பீச்சை பார்த்தா ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் ஃபீல் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுக்கு காரணம் இந்த பீச்சுக்கு குடும்பமாக மக்கள் வந்தாங்க. வந்து அவங்க மனசில் இருக்கிற கஷ்டம் போகிற ஒரு சூழலை இந்த பீச் ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அண்ட் அதுலேயும் ஒரு அம்மா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற செல்ல நாய்க்குட்டியை வந்து ஒரு குழந்தைய தோளில் தூக்கி போட்டுட்டு வர்றது மாதிரி அழகாக அந்த நாய்க்குட்டியை தோளில் போட்டுட்டு தூக்கிட்டு வந்து அழகாக கடல் அலைகளை பார்த்து அவங்க செல்ல பிராணி கூட அழகாக ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பீச்சு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்னே சொல்லலாம். இந்த பீச்சில் இன்னொரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ்னால் அது சன்செட்டை பார்க்குறது தான். அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகிறத இந்த பீச்சில் இருந்து பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படி சன்ரைஸுக்கு கன்னியாகுமரி பெஸ்ட்டு பிளேஸோ, இந்த சங்குத்துறை பீச் வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா கால் நனைக்கலாம், உட்காந்து பேசலாம், அண்டு குளிக்கலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். காரணம் கேட்டால் இப்போ இருக்கிற எல்லா பீச்லேயுமே கடல் அலை அண்ட் அந்த மண்ணரிப்பு எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பீச்சில் குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீச்சில் நீச்சல் அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீச்சல்லாம் அடிக்காதுங்க, நீச்சல் அடிக்கிறது ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ப்ரோ ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பிளேஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பிளேஸ் இருக்குது. முக்கியமாக பானிபூரி இருக்குது, ஃப்ரூட் சாலட் விற்கிறாங்க, தர்பூசணி விற்கிறாங்க, அண்டு மக்காச்சோளம் விற்கிறாங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்னு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. அண்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள்லாம் அந்த பீச்லேயே வாங்கலாம். அண்டு விளையாடுற பிளேஸும் அந்த பீச்சில் குழந்தைகளுக்குன்னு இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். வாக்கிங் போகிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் செலிப்ரேஷன்ஸுக்கு இது பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். இந்த பீச்சுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த பீச்சு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பீச் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது. அண்டு நாகர்கோவிலேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்டு கன்னியாகுமரியிலேருந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த பீச்சோட லொக்கேஷனை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீச்சை ஒரு தடவை போய் பார்க்கலாம்னு ஆசைப்படுறவங்க பார்த்து கவனமாக சேஃபாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் இந்த பீச்சுக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இனி தான் நான் அந்த பீச்சுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வந்து உங்களோட அனுபவத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கன்னியாகுமரியில் டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்கெல்லாம் போய் பார்க்குறான் ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.